இன்னைக்கு வந்து சினிமாவில் வந்து சாதியை பத்தி அதிகமா பேசுற ஒரு பிரச்சனை வருது. மாரி செல்வராஜ் டைரக்டரா இருக்கட்டும், ரஞ்சிதா இருக்கட்டும், இவங்க தான் வந்து சாதியை பேசி பேசி அதை வளர்க்குறாங்கன்ற ஒரு சர்ச்சையான கருத்து இருக்கு. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது, ஒரு ஃபேமிலி மாதிரி. இன்னும் ஷூட்டிங் எப்ப ஆரம்பிச்சாங்க எப்ப முடிஞ்சதுன்னே தெரியல, அவ்வளோ கம்ஃபர்டபுளா போச்சு. இட்ஸ் a very kind person. Apart from the director, அதையும் தாண்டி யார் கூட இருந்தாலும் அவங்கள ரொம்ப கம்ஃபர்டபுளா பார்த்துப்பாரு. அனைத்து யூடியூப் சேனல் நடத்துகிற அன்பு உள்ளங்களுக்கு, சகோதரர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். அது காரணம் வந்து எங்களுடைய வெல்விஷர், எங்களுடைய நலம் விரும்பி ICWO ஹரிகரன் சார்னு சொல்லக்கூடிய அருமையான இந்த மாமனிதர் தான். இவர் வந்து ஆக்சுவலாக வந்து நான் என்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறேன். நான் வந்து இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர், யுரேகா. என்னுடைய முதல் படம் வந்து மதுரை சம்பவம், எல்லாருக்கும் தெரியும். எங்களுக்கு அடிக்கடி நான் விளையாட்டா சொல்லுவேன், சம்பவம்ன்ற வார்த்தை சமுதாயத்துக்கு அறிமுகப்படுத்தினதே நாங்க தான் அப்படின்போம். அந்த மாதிரி வந்து இன்னைக்கு அந்த சம்பவம் அப்படின்ற வார்த்தையை இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் முதற்கொண்டு எல்லாரும் பயன்படுத்துறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் தொப்பி, சிவப்பு எனக்கு பிடிக்கும், காட்டு பயசார் இந்த காளி அப்படின்னு சொல்லி 4 படங்கள் நான் டைரக்ட் பண்ணிட்டேன். லட்சுமி லாரன்ஸ் காதல் வந்து என்னுடைய 5வது திரைப்படம். அந்த 5வது திரைப்படத்துல தான் வந்து ICWO ஹரிகரன் சார் வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறாங்க. கதாநாயகனுடைய அப்பாவாகவும் ஊர் பெரிய மனுஷனாகவும் நடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து அவங்க வந்து இந்த ICWO அமைப்பின் மூலமாகவும் மற்றும் பிற NGO அமைப்புகள் மூலமாகவும் இணைந்து அந்த ஹியூமன் டிராபிக்கிங், அதனுடைய மனித கடத்தலுக்கு எதிரான ஒரு நிகழ்ச்சியை இன்னைக்கு நடத்துறாங்க. அந்த நிகழ்ச்சியில நாங்களும் பங்கு பெற்று அதில் நாங்கள் போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியா லட்சுமி லாரன்ஸ் காதல் படத்தை பத்தி உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு சில வார்த்தைகள் சொல்லலாம்னு நாங்கள் இருக்கிறோம். குறிப்பா வந்து லட்சுமி லாரன்ஸ் காதல் வந்து என்னுடைய 5வது திரைப்படம்னு சொன்னேன். இது வந்து நானும் டாக்டர் பாபு மோசஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிசியோதெரபி டாக்டர் 2 பேரும் சேர்ந்து நாங்கள் வந்து இதை யுரேகா சினிமா ஸ்கூல் சார்பாக நாங்கள் தயாரிச்சிருக்கிறோம். இந்த படத்தினுடைய கதாநாயகன் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரோஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பிரஸ் கிளப்ல வந்து சுபாஷ்ன்னு சொல்லி இருப்பாங்க, எல்லாருக்கும் தெரியும். அவங்க அப்பா வந்து ரொம்ப பெரிய பிரபலமான பத்திரிகையாளர் ரவீந்திர தாஸ் ஐயா. அவங்களுக்கு தெரியாதவங்க யாருமே கிடையாது. அவங்களுடைய பேரன் ரோஷன் தான் வந்து இந்த படத்தினுடைய கதாநாயகனாக நடிச்சிருக்கிறாரு. என் பக்கத்தில் இருக்கக்கூடிய அருமையான ஒரு தமிழ் திரையுலகுக்கு கிடைத்த ஒரு புதையல் அப்படின்னு தான் சொல்லுவேன். வந்தன தாரணி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மிக சிறப்பான ஒரு பங்களிப்பு இந்த படத்துல வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்தினுடைய கதாநாயகிக்காக நாங்கள் பல பேரை தேடணும். அதோட முதல் கிட்டத்தட்ட 4 படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் பொண்ணு அறிமுகப்படுத்தணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு என்னால் முடியல. எல்லாருமே வந்து கேரளா, ஹிந்தி அப்படின்னு எல்லாமே அமைஞ்சது, ராஜஸ்தான் அமைஞ்சது. ஆனால் இந்த படத்துக்காக வந்து பரதநாட்டியம் கற்றுக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் தேவைப்பட்டாங்க. எனக்கு பார்த்தா 1 வருஷம் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு 1 வருஷம் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டாங்க. படத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளைமாக்ஸ் சீன்லாம் கீழே விழுந்து முக்கியில் அவ்வளோ ரத்தம் அதோட நடிச்சாங்க. டப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எனர்ஜியா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பேசி இது பண்ணாங்க. தமிழ் சினிமாவுக்கு மிக 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 அற்புதமான ஒரு கதாநாயகியாக வந்து ஒரு 5 படம் டைரக்ட் பண்ண ஒரு அனுபவசாலி டைரக்டர், ஒரு ப்ரொடியூசரா நான் சொல்றேன். இந்த பொண்ணு கண்டிப்பா ஒரு பெரிய லெவல்ல தமிழ் திரையுலகம் மட்டும் இல்ல, ஒரு பேன் இந்தியா லெவல்ல இந்த பொண்ணு நல்லா ஷைன் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையை நான் தரேன். எதுக்கு இவ்வளவு உறுதியா சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து ஏதோ வந்து ஒரு சம்பளத்துக்காக அப்படின்னு இல்லாம கடுமையான சவால்கள் இருந்த இந்த சினிமா உலகத்துல ஒரு படத்திற்காக மற்ற படங்கள் எல்லாம் வந்து ரத்து செய்துட்டு அவங்க வந்து இந்த படம் நான் நடிக்கிறேன் சார், இதன் மூலமா வரக்கூடிய நல்ல படங்கள் எனக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துருக்குறாங்க. அவங்க மத்தியில பேசுவாங்க. ஸோ இந்த படத்துல வந்து நான் சொல்லிட்டேன், கதாநாயகன் ரோஷன், கதாநாயகி வந்தன தாரணி. முக்கியமான ஒரு ஃபாதர் கேரக்டர்ல வந்து அப்பா, கதாநாயகிக்கு வந்து அப்பா கேரக்டர்ல வந்து நம்ம ICWO ஹரிகரன் சார் வந்து நடிச்சிருக்கிறாங்க. இது போக வந்து ட்ரம்ஸ் சிவமணி சார் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணாங்க. பழம்பெரும் நடிகை KR விஜயா அம்மா, அவங்க வந்து எங்க குடும்ப அன்பர். அவங்க வந்து லொகேஷனுக்கு வந்து அவங்க ஒரு அருமையான ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது போக வந்து கேமராமேன் மகேஸ்வரன் பண்ணியிருக்கிறாரு, இசை SR ராம் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து பல பேரை நான் புதுமுகமாக நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன்.
ஆனால் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆரம்பத்துல கதையை கேட்டுட்டு இந்த தலைப்பு லட்சுமி லாரன்ஸ் காதல் தலைப்பை கேட்டுட்டு எங்களை பாராட்டி அற்புதமான பாடல் எழுதி கொடுத்தவர் கவிப்பேரரசு பத்மஸ்ரீ வைரமுத்து ஐயா. அடிப்படையில நானும் ஒரு கவிஞர் தான். எல்லாருக்கும் தெரியும், பாடல்கள் தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். நான் டைரக்டராகவும் தயாரிப்பாளராகவும் மாறிட்டேன். ஆனால் வைரமுத்து ஐயா வந்து தொப்பி படத்துலயே எனக்கு பாடல் எழுதினாங்க. இந்த படத்துல வந்து ஒரு சித்தர் பாடல் எழுதியிருக்கிறாங்க. சாதி 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 என்று சாற்றுகின்ற மானுடா, வேறு வேறு சாதி வந்து வீதி நான்கு ஆனதோன்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு சித்தர் பாடல். இது இவங்களுக்கான நூற்றாண்டுக்கான பாடல் விரேகான்னு சொல்லி எங்களை வாழ்த்திருக்கிறாங்க. கண்டிப்பா பெரிய லெவல்ல நாங்க வந்து ஒரு ஆடியோ லான்ச் பண்ணிட்டு அதை முறைப்படி இந்த படத்தை நாங்க வந்து ரிலீஸ் பண்ணுவோம். அப்ப கண்டிப்பா நீங்க எல்லாம் வரணும். குறிப்பா அதனுடைய ஆரம்பமா தான் இன்னைக்கு வந்து ஹரிஹரன் சார் அவங்களுடைய இதுல என்ன சொல்றது, அவருடைய பங்களிப்பு ரொம்ப பாராட்டத்தக்கது. பல காலேஜுகள்ல கிட்டத்தட்ட 30 காலேஜ்ல போஸ்டர் வச்சாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியோட அந்த மனித கடத்தல் அதுக்கு எதிரான ஒரு நிகழ்ச்சியில எங்களையும் அழைத்து லட்சுமி லாரன்ஸ் காதல் திரைப்படத்துக்காக எங்களையும் அழைச்சி எங்களை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய கதைக்கும் இது ஏதோ ஒரு காதல் படம் மட்டும் கிடையாதுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா காதலுக்காக நேற்று கூட நெல்லையில ஒருத்தரை வந்து கொண்டுட்டாங்க. ஆவண கொலைகள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கு. சோ காதல் வந்து என்னன்றா, காதலும் சரி கலப்பு திரும்பவும் சாதி மத இனங்கள் எல்லாம் தாண்டி ஒரு சங்கமிக்கிற ஒரு அருமையான ஒரு உணர்வு, ஒரு புனிதமான உணர்வு. அந்த உணர்வை மனிதனுக்கும் ஒரு பெண்ணுக்கும் மட்டும்தான் என்பதை மிக அழகாக சொல்லியிருக்கிற ஒரு படம் தான் இந்த லட்சுமி லாரன்ஸ் காதல் திரைப்படம். எனவே இந்த முறைப்படியா நாங்கள் வந்து ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் வைப்போம். யூடியூப் சேனல்ல இருந்து, சேட்டலைட் சேனல்ல இருந்து, பிரஸ்ல இருந்து, இங்க எல்லா மீடியாக்களும் ஊடகமும் வந்து எங்களை வாழ்த்தி அதுக்கான ஒரு சிறு ஆரம்பம் தான் உங்க கையில இருந்து இப்ப நாங்க வந்து கொட்டு போட்டு இப்ப ஆரம்பிக்கிறோம். அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அருமையான எங்களுடைய நலம் விரும்பி ICWO ஹரிஹரன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியையும் உங்களுக்கும் எங்களுடைய நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். தயவு செய்து வந்து என்னுடைய திரைப்படங்கள் குறித்து உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு சமுதாயத்துக்கு ஒரு சிறிய ஒரு நன்மையை இதுல நான் வந்து சொல்லுவேன். மதுரை சம்பவம் படத்துல வந்து பாத்தீங்கன்னா மதுரையில காணப்படுகிற அந்த மண் சார்ந்த அந்த வசனங்களையும் அந்த மண் சார்ந்த வாழ்வியல் இருள் உலகத்தையும் காட்டியிருந்தேன். தொப்பி படத்துல பி நோட்டிஃபைடு ட்ரைபிள்ஸ் குற்ற பரம்பரையை வந்து ஒருத்தர் போலீஸாக வந்து போராட்டத்தை காட்டியிருந்தேன். சிவப்பு எனக்கு பிடிக்கும் சைல்டு அபியூஸ், குழந்தைகளுக்கும் எதிரான அந்த பாலியல் வன்முறைக்கு எதிராக அந்த படம், அதை நம்ம JSK சார் பண்ணியிருந்தாங்க. அடுத்து காட்டு பேசார் இந்த காலையில வந்து வட்டிக்கு பணம் வாங்கி கஷ்டப்படுகிற ஒரு வாழ்க்கையை நான் காட்டியிருந்தேன். அது போல இந்த லட்சுமி லாரன்ஸ் காதல் திரைப்படம் மனித உணர்வுகளுக்கு எதிராகவும் வன்முறைக்கு எதிராகவும் சாதி மத இன வேறுபாடுகளுக்கு எதிராகவும் ஒரு அறைகூவல் விதிக்கிற ஒரு அற்புதமான ஒரு காதல் திரைப்படமாக அமைந்திருக்கிறது. எனவே இந்த படத்துக்கு உங்களுடைய ஆதரவு, சப்போர்ட்டு, இந்த யூத் மத்தியில நல்லா ஃபயர் பண்ணிட்டாங்க சாரு. சென்னையில பூரா எல்லா காலேஜ்லயும் வந்து போஸ்டர் வச்சு நல்ல ஆடியன்ஸ் மத்தியில மட்டும் இல்ல, யூத் மத்தியில, இளைய தலைமுறை மத்தியில அற்புதமான ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்கள் இந்த படத்தை ப்ரமோட் பண்ணும்படியாக மிக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நாங்க 3 பேர் தான் வந்திருக்கிறோம். பெரும் நடிகர்கள் வர எல்லா திரைப்படங்களும் வன்முறைகளையே வந்து சுட்டி காட்டுகின்ற படமா வந்து குடும்ப படங்கள் எதுவுமே இல்லை. இதை எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பாங்க, வன்முறை வந்து வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டது. எனக்கு கூட ஒரு வருத்தம் உண்டு. மதுரை சம்பவத்துல கூட நான் சொல்றேன், அந்த சம்பவம்ன்ற வார்த்தை வந்து முதல்ல வந்து அது இன்சிடென்ட், அது ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சிக்கு தான் சம்பவம் பேரு. ஆனா ஏதாவது ஒரு ரவுடிகள் பிடிபட்டாங்களா, கோயம்புத்தூர்ல பிடிபட்டா நாங்களா சம்பவக்காரங்களா அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை வந்து தமிழ் சினிமாவில வந்து அதுக்கப்புறம் அது பிரபல்யமாகி அது வந்து ஏதோ கொலை செய்யறது தான் சம்பவம் அப்படின்றத உண்டு போனதே நான் தான். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். 2 விதமான சம்பவம் இருக்கு, நல்ல சம்பவமும் இருக்கு, தப்பான சம்பவமும் இருக்கு. அந்த தப்பான சம்பவத்தை வந்து வன்முறையாக வந்து காட்டுறதுக்காக வருத்தப்பட்டு எடுத்த படம் தான் இந்த லட்சுமி லாரன்ஸ் காதல். இதுல நல்ல சம்பவம் கொண்டு வந்திருக்கிறோம். வன்முறையை பத்தி நீங்க கேட்டீங்க. வன்முறை வந்து காலகாலமாக எதிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு படிச்ச இளைய தலைமுறையே இன்னைக்கு நெல்லையில வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கு. அவங்க உடனே என்ன பண்றாங்க, அருவாள் எடுத்து வெட்டி அந்த பையனை கொண்டுட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு காவல்துறை அதிகாரி வந்து என்கொயரி பண்றதுக்காக கிராமத்துக்கு போறப்ப 2 சின்ன பசங்க, சின்ன பிள்ளைங்க 2 பேர் அருவாள் எடுத்து அவர் வெட்ட போக அவரு துப்பாக்கி எடுத்து சொல்ல. இப்படி காலகாலமா இந்த வன்முறைக்கு வந்து தீர்வே கிடையாதுங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வன்முறைக்கு எதிரான தீர்வு நம்ம மென்முறையை தான் நம்ம வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இன்னைக்கு வந்து சினிமாவில் வந்து சாதியை பத்தி அதிகமா பேசுற ஒரு பிரச்சனை வருது. மாரி செல்வராஜ் டைரக்டரா இருக்கட்டும், ரஞ்சிதா இருக்கட்டும், இவங்க தான் வந்து சாதியை பேசி பேசி அதை வளர்க்குறாங்கன்ற ஒரு சர்ச்சையான கருத்து இருக்கு.
என்னுடைய தாழ்மையான கருத்து என்ன தெரியுமா, நீங்க சாதி இப்ப வன்முறையில வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா என்ன அடங்குது, சாதி தான் அடங்குது, அதுக்கப்புறம் மதம் அடங்குது, அப்புறம் காதல் அடங்குது. இப்படி மனிதனுடைய சார்ந்த அத்தனை விஷயங்களுக்கும் நியாயமா கிடைக்க வேண்டிய உணர்வுகளுக்கு எதிராக இருக்கிற அத்தனையுமே வன்முறை தான். நான் சொல்ற பதில் சரிதானே? உங்களுக்கு மனித நேயத்தோட மனித தன்மையோட, இப்ப உதாரணமா அவங்க சொல்றேன், உங்களுக்கு பசிக்குதுங்க, உங்களுக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுக்குறப்ப அதை புடுங்கி இருந்துன்னா அது வன்முறைங்க. அதனாலதான் பாரதியார் சொல்றாரு, தனி மனிதனுக்கு உணவில்லை என்று ஜகத்தியா அழுத்தி விடுவாரு. இது எந்த வகையில வன்முறையை சேரும்? காந்தியடிகள் சொல்றாரு, ஒரு பசு வந்து கஷ்டப்படுதுன்னா அது கொண்டு வந்துறாரு. இது எந்த வகையில வன்முறையை சேரும்? சோ இதெல்லாம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அகிம்சையோடு சேரக்கூடிய சில வன்முறைகள் ஒண்ணு இருக்கு. அதுதான் பாலா வந்து பண்ணாரு, நான் கடவுள்ல பண்ணாரு, கஷ்டப்படுற ஒரு ஜீவனை கழுத்தை எடுத்து போட்டு அப்படின்ற மாதிரி கிளைமாக்ஸ் அது. அப்ப நம்ம தொடர்ந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமை, ஒரு படைப்பாளியா, ஒரு டைரக்டரா, இயக்குனரா செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு என்ன தெரியுமா? இதை பேச பேச பெருசாயிட்டேதான் இருக்கும். இந்த வன்முறையை நம்ம பேச பேச, ஜாதியை பத்தி பேச பேச இது பெருசாயிட்டேதான் இருக்கும். நீங்க பேசாம இருந்து பாருங்க, அது அழிஞ்சு. அடுத்து ரெண்டாவது, இப்ப நான் அதிகமா பாக்குறது, இந்த ஒரு விஷயம் கேட்டதுனால நான் சொல்றேன், டொமஸ்டிக் வயலன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஒரு காலத்துல கொலை யாருங்க செய்வா? கொலை செய்யறவன் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ரவுடியா இருப்பான், அல்லது ஏதாவது ஒரு டானா இருப்பாங்க, ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பெரிய அரசியல் பின்புலம் இருக்கும். இப்ப அதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு குடும்பத்துல சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட்டுங்க, ஒரு சின்ன ஸ்டூடெண்ட், மதுரை நடந்த ஒரு சம்பவம். அவன் வீட்டுக்கு பெண் தோழியை கூட்டு போறான், 10வது படிக்கிற ஒரு பையன். அங்க போறப்ப அந்த அம்மா கேட்டுக்கிறாங்க, அம்மாவும் பாட்டியும் கேட்டுக்கிறாங்க, ஏன்பா ஸ்கூல்ல படிக்கிற அந்த குழந்தைய பொண்ணு வீட்டுக்கு கூட்டு வந்துருக்கேன்னு சொல்லி. உடனே என்ன பண்ணிருக்கிறான், கொண்டு போய் அந்த பிள்ளைகளை போய் விட்டுட்டு வீட்டுக்கு வந்து வேற எதுவும் பேசல, கத்தியை எடுத்து, காய்கறி வெட்டுற கத்தி எடுத்து சொந்த அம்மாவையும் பாட்டியும் கொண்டுட்டான். இது செஞ்சது ஒரு பள்ளிக்கூட பையன். இப்ப அந்த நெல்லையில விரட்டி எஸ்ஏவை வந்து அவர் எவ்வளவு கெஞ்சிருக்கிறாரு, வேற வழி இல்லாம தான் வந்து அவர் துப்பாக்கி எடுத்து சுற்றுகிறாரு. அது போலீஸ் விசாரணை போயிட்டு இருக்கு. அதெல்லாம் நான் பேச வரல. என்ன பேச வரலாம், டொமஸ்டிக் வயலன்ஸ். இன்னைக்கு பிரியாணி அபிராமி, இன்னைக்கு கொலை பண்றவன் வெளியே இல்லைங்க, வீட்டுக்குள்ளாரியே வந்து கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் பாய்ச்சல் வச்சு கொடுறாங்க. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள் போறாங்க. இப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? மீடியா. இதுக்கு ஒரே காரணம் வந்து சொல்றதுக்கு நான் வருத்தப்படுறேன். ஏன்னா நானும் ஒரு பத்திரிகையாளன், நானும் ஒரு டைரக்டர், நானும் ஒரு மீடியாக்காரன். என்னன்னா நம்ம கையில என்னைக்கு ஆண்ட்ராய்டு செல்போன் வந்ததோ அன்னையில இருந்து இந்த வன்முறையையும் வாழ்க்கையையும் பிரிக்க முடியலங்க. இதுதான் பிரச்சனை. ஒரு சாலையில போனா அங்க பொறுமை கிடையாதுங்க. நான் ஒரு கவிதை எழுதினாங்க. என்ன கவிதை? வாகனத்துக்கே வழி தராத நீங்கள் வாழ்க்கைக்கு எப்படி வழி கொடுப்பீர்கள்னு கவிதை எழுதுனேன். ஒரு சாதாரணமா ஒரு டிராபிக்ல போனாலே அவன் என்ன பண்றான், பிரச்சனை. எனவே ஒரு படைப்பாளியாக நீங்க கேட்ட கேள்விக்கு, இந்த லட்சுமி லாரன்ஸ் காதல் படத்துல வன்முறை நம்ம வாழ்க்கைக்கு உதவாது. மனிதனுக்கு மனிதனும் இருக்கக்கூடிய அந்த மனித நேயம் மட்டுமே வாழ்க்கைக்கு உதவுன்றத நான் பாவத்துக்கு பரிகாரம் பண்ண ஒரு படம் தான் லட்சுமி லாரன்ஸ் காதல். ஆமா, இது வைரமுத்து ஐயா மதம் சார்ந்த ஒரு படம் தாங்க இது. என்னன்னா லட்சுமி என்கிற ஒரு பாரம்பரியமான ஒரு இந்து பெண்ணுக்கும், லாரன்ஸ் என்கிற ஒரு பாரம்பரியமான ஒரு கிறிஸ்தவ பையனுக்கும் உண்டாகக்கூடிய ஒரு காதல் தான். இது வழக்கமான ஒரு புதிதான ஒரு ஒன்லைன்னு சொல்ல மாட்டேன். வழக்கமா கிளிஞ்சல்கள், அலைகள் ஓய்வில்லை போன்ற நிறைய படங்கள்ல சொல்லப்பட்ட ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு லவ் ஸ்கிரிப்ட் தான். ஆனா இதனுடைய கிளைமாக்ஸ் வந்து, இதனுடைய இறுதி காட்சியை வந்து நாங்க வித்தியாசமான ஒரு செய்தி சொல்லியிருக்கிறோம். அதுதான் எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த கிளைமாக்ஸ் தானே வந்து மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதனால வந்து அந்த கிளைமாக்ஸ்ல வந்து நம்ம இப்ப நிறைய காதல் படம் பாத்தீங்கன்னா, இப்ப வந்து அழகு ஓவிய படத்துல என்ன பண்றாங்க, அழகான டயலாக் வச்சாங்க, பாரதி ராஜா சார் வச்சாங்க, எல்லாம் மத அடையாளத்தெல்லாம் பிச்சு எரிஞ்சுட்டு போயிடுறாங்க, எல்லாத்தையும் தூக்கி போயிடுறாங்க. இப்படி ஒரு படத்துலயும் ஒரு கிளைமாக்ஸ். நாங்க வந்து வேற மாதிரியான ஒரு கிளைமாக்ஸை இதுல நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்ப அவங்க ஹீரோயின் பேசிட்டு இருந்தேன், நான் இதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஆமா, கண்டிப்பா இருக்குங்க, கண்டிப்பா இருக்கு. கிளைமாக்ஸ் தான் சஸ்பென்ஸ். ஒரு எதிர்பாராத ஒரு முடிவு தான் அது. சில பேர் வந்து பார்த்துட்டு ரொம்ப புதுசா இருக்குது, கொஞ்சம் வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் ஒரு புதிய ஒரு கிளைமாக்ஸா இருக்கு, கண்டிப்பா அது பேசப்படும். அந்த கிளைமாக்ஸுக்கு தான் வைரமுத்தையா பாட்டு எழுதியிருக்கிறாங்க. மிக அழகான ஒரு பாட்டு எழுதி கொடுத்தாங்க. அந்த பாட்டு வந்து ஒரு புதையலா நாங்க அந்த பாட்டை பார்க்கிறோம். அவ்வளவு கருத்துக்கள் அதுல ஐயா சொல்லியிருக்கிறாங்க. ஆமா, அவங்க பேசணும். வணக்கம், என்னோட பேர் வந்தனதாரணி. நான் லக்ஷ்மி லாரன்ஸ் காதல் படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்கேன். அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது, ஒரு ஃபேமிலி மாதிரி. இன்னும் ஷூட்டிங் எப்ப ஆரம்பிச்சாங்க எப்ப முடிஞ்சதுன்னே தெரியல, அவ்வளோ கம்ஃபர்டபுளா போச்சு. எல்லாரும் கண்டிப்பா இந்த படம் பாருங்க, நிச்சயமா எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்யூ. ரொம்ப எஃபோர்ட் கொடுத்து நான் நடிச்சேன்.
இந்த படத்துல நான் பரதநாட்டியம் 1 இயரா நான் கத்துக்கிட்டேன். எனக்கு பரதமே ஆட தெரியாது. என்னால முடிஞ்ச அளவு டான்ஸ் ஆடுற அளவு நான் கத்துக்கிட்டு இந்த மூவிக்காக நான் ஆடி இருக்கேன். வணக்கம், என்னுடைய பேர் ஏஜி ஹரியரன், செயலாளர் இந்திய சமுதாய நலவாழ்வு ICW, ஒரு NGO, நான் ப்ராஃபிட் சோஷியல் ஒர்க் ஆர்கனைசேஷன். மதிப்புரிய யுவராஜ் சார் எனக்கு லாஸ்ட் 15 இயர்ஸா நானும் அவரும் நிறைய ஃப்ரெண்ட்ஸு. இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி ஜீனியஸ் டைரக்டர். மூவி இண்டஸ்ட்ரியில ரெவல்யூஷனாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு பெரிய டைரக்டர். இதுக்கு முன்னாடி நல்ல சிறப்பான படங்களை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட இணைந்து இந்த படத்துல நான் நடிச்சிருக்கேன். அது வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு. இது வந்து இட்ஸ் எ வெரி கைண்ட் பர்சன். அபார்ட் ஃப்ரம் த டைரக்டர், அதையும் தாண்டி யார் கூட இருந்தாலும் அவங்கள ரொம்ப கம்ஃபர்டபுளா பார்த்துப்பாரு. இட்ஸ் கோல்ட் அண்ட் ஹார்ட்டட் பர்சன். வந்து ரொம்ப எல்லாரும் மாதிரியும் அக்கறை இருக்கக்கூடியவர். அதே தான் இந்த படத்தையும் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல வந்து ஜாதி மதத்தை வச்சு குறிப்பா இளைஞர்கள் மத்தியில பிரிவினை வரக்கூடாது, அதை வந்து பிரிவினை பெருசாக்கி ப்ரமோட் பண்ணக்கூடாது, பிரிந்து நின்று பார்க்க கூடாது, ஒன்றா இருக்கணும். அதுதான் நம்ம நாட்டுக்கு நல்லது, அவங்களுடைய வீட்டுக்கும் நல்லது, அவங்க இண்டிவிஜுவலுக்கும் நல்லது அப்படின்ற ஒரு கருத்தை வந்து இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. நான் வந்து எப்படி இந்த மூவி இண்டஸ்ட்ரியில சாரோட அசோசியேட்டட்னா, சார் முன்னாடி எடுத்த சிறப்பு எனக்கு பிடிக்கும். அந்த படத்துல என்னால முடிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் நான் ஷேர் பண்ணேன். அதை பேஸ் பண்ணி ரொம்ப அருமையான ஒரு படம் எடுத்தாரு. தென் அப்புறம் நான் சொன்னேன், நான் ஆக்ட் பண்ணா கொஞ்சம் பாப்புலர் ஆனா என்னோட ஒர்க்கிங் ஈஸியா இருக்குங்க சார் அப்படின்னு. சார் இது கண்டிப்பா உங்களுக்கு சான்ஸ் தரேன் அப்படின்னாரு. இது 2வது படத்துல இந்த சான்ஸ். இது கொஞ்சம் பெரிய ரோல், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல். சாருக்கு ரொம்ப பிடிச்ச ரோல், இதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தாரு. அந்த பண்ணியிருக்கேன். குறிப்பா இதை வந்து இளைஞர் மத்தியில பெரிய அளவுக்கு எடுத்துன்னு போகணும்னு பாக்குறோம். கண்டிப்பா நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை பெரிய வெற்றி ஆகிறது உங்க கையில இருக்கு. தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கதாபாத்திரம்? ஹீரோயினுடைய ஃபாதர் சார். ஒரு பெரிய மனுஷன் அவர், என்ன ஊருக்கு அவர் பெரிய மனுஷன் சார். இப்ப பெரிய திரைப்படங்களுக்குலாம் வந்து தியேட்டர்ல பெரிய படங்கள் அந்த இதுக்கெல்லாம் சார், எனக்கு வந்து நான் வந்து ஒரு கவிஞரா உள்ள வந்தேன் சார். அப்புறம் வந்து நான் வந்து இயக்குனராக மாறினேன் மதுரை சம்பவத்துல. இப்போ தயாரிப்பாளராகவும் இருக்கிறேன், எல்லா தயாரிப்பாளர் சங்கத்துல உறுப்பினராகவும் இருக்கிறேன். இந்த பெரிய படங்கள் சின்ன படங்கள் அப்படின்ற ஒரு நெருக்கமான சூழலை தமிழ் திரைப்பட உலகத்துல மட்டும்தான் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா நான் வந்து ஒரு பேன் இண்டியா மாதிரி எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா டேரக்டர்ஸ்லையும் நான் வேலை பார்த்துருக்கிறேன். இப்போ வந்து ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடா எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே பெரிய படம் சின்ன படம் வித்தியாசம் கிடையாதுங்க. அந்த காலத்துல வந்து ஷோலை மாதிரி படம் வர்றப்ப வந்து சத்யஜித் ரே மாதிரி பெரிய ஞானிகள்லாம் வந்து சிறிய படங்கள் எடுத்து இது பண்ணாங்க. இங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓடுற குதிரை ஒன்று வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து பெரிய ஆளா இருக்கணும், இல்லை டைரக்டர் வேல்யூ இருக்கணும், பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்ற 2 கண்டிஷன் வச்சிருக்கிறாங்க சார். இந்த 2 கண்டிஷனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தியேட்டர்கள் வந்து நிராகரிக்கப்படுது. இப்போ உதாரணமா ஒரு படம் வந்து இப்போ சூப்பர் ஸ்டார் அவங்களுடைய கூலி படம் வருது அப்படின்னா வந்து அதுக்கு முன்பாக 1 மாசத்துக்கும் அதுக்கு பின்பாக 1 மாசத்துக்கும் என்ன பண்ணிடுறாங்க, தியேட்டர் பிளாக் ஆயிடும். அப்ப எங்களை மாதிரி வந்து படம் போட்டு, இப்ப நான் வந்து கிட்டத்தட்ட வந்து 30 வருஷமா சினிமால இருக்கிறேன். என்னோட அனுபவம் 30 வருடத்துக்கு மேல. ஏதோ ஒரு கிராமத்துல இருந்து ஒரு மஞ்சப்பையை தூக்கிட்டு வர ஒரு தயாரிப்பாளர், வீடு அடகமான வச்சு தன்னுடைய நகையெல்லாம் அடகு வச்ச ஒரு தயாரிப்பாளர் எடுத்த ஒரு சிறிய படத்தினுடைய நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமா இருக்கு, ரொம்ப கொடுமையா இருக்கு. இதுக்கு வந்து கண்டிப்பா அரசாங்கமும் இருக்கக்கூடிய அனைத்து சங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், பெப்சியா இருக்கட்டும், ப்ரொடியூசர் கவுன்சிலா இருக்கட்டும், சாம்பரா இருக்கட்டும், எல்லாம் கிட்டத்தட்ட 28 சங்கத்துக்கு மேல இருக்கு, எல்லாம் ஒன்னா சேர்ந்து இதை வந்து வாழ வைக்கணும் சார். இன்னும் சப்சிடி வரல சார். சப்சிடிக்காக நாங்க பல வருஷமா வெயிட் பண்றோம். இன்னும் வந்து கலைமாமணி விருதுலாம் வந்து அதுவும் நின்றுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா கேரளால வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு நகைச்சுவையாவே சொல்றேன், தவறா எடுத்துக்க வேண்டாம். கேரளால வந்து பெரிய சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடிய மம்முட்டி, மோகன்லால் சார் போன்றவர்கள் எல்லாம் ஷகிலா போன்றவர்கள் அடுத்த சிறு படங்களுக்கு பார்த்து பயப்படக்கூடிய ஒரு காலமா இருந்தது கேரளால. அந்த அளவுக்கு சிறு படங்கள், அருமையான சின்ன சின்ன படங்கள், வேற வேறையான இது வந்து ஒரு பாலியல் ரீதியான ஒரு செக்ஸ் படத்துக்கு வரவேற்பு இருந்தது, அது வேற விஷயம். ஆனா எதுவுமே இல்லாம இந்த டாக்குமெண்ட்ரி பேட்டர்ன் ஃபெஸ்டிவல் பிலிம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமமா வந்து தியேட்டர் கொடுத்தாங்க சார். இப்ப நாங்களே வந்து இந்த படத்தை எடுத்துட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஆர்டிஸ்ட் வேலையும் யாருமே இல்லை, எல்லாமே நாங்க அறிமுகப்படுத்தி இருக்கிறோம்.
600 பேருக்கு மேல நான் வந்து என்னோட 5 படத்துல அறிமுகப்படுத்திருக்கிறேன். நான் ஏதோ ஒரு 5 படம் டைரக்ட் பண்ணிக்கிறேன். இப்படிதான் ஒரு என்ன சொல்றது, ஒரு டூ ஆர் டை அப்படின்ற மாதிரி தான் நாங்க உள்ள வந்திருக்கிறோம். எனவே தயவு செய்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்றோம் பார்த்தீங்களா, விநியோகஸ்தர்கள், என்ன சொல்ல போனா வந்து திரையரங்க முதலாளிகள்லாம் வந்து அவங்க மனம் இறங்கி என்ன பண்ணணும்னா இதுக்கு ஒரு முடிவு எடுத்து, இதுக்குதான் வந்து நம்ம விஷால் சார்லாம் சில காரியங்கள்லாம் பண்ணாரு. என்ன பண்ணாருன்னா வந்து அந்த ப்ரோக்ராம் ஷெட்யூல் போட்டு இந்த ஆர்டர் பிரகாரம் தான் வரணும்லாம் பண்ணாங்க. ஆனா சங்கங்களுக்குள்ளார ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால யாரும் அடிச்சு யாரும் மதிக்கல. எனவே இந்த சிறு படங்கள் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆயிரக்கணக்கான படங்கள் வந்து கியூப்ல முடங்கி இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன். அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், அவங்களுடைய பணம், அவங்களுடைய இதெல்லாம் என்னன்றது தெரியாதுங்க. என்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் வந்து இந்த மாதிரி 1 கோடியில் எடுத்தவங்க, 1.5 கோடியில் எடுத்தவங்க எல்லாம் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு உதவி பண்ணுன்றாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? எனவே இதை செய்யக்கூடிய ஆட்கள் யாருன்னா படைப்பாளிகள் கிடையாதுங்க. படைப்பாளிகள் வந்து அதே சமயத்துல வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, பின்னாடி பெரிய வந்து பேக்ரவுண்டுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அப்படி இருக்கிறவங்க வந்து ஏதோ ஒரு சில சின்ன படம், இப்போ உதாரணமா டூரிஸ்ட் ஃபேமிலி, நல்ல பெரிய ஒரு வெற்றிகரமான வணிக ரீதியான ஒரு படம், அதுல ஆர்டிஸ்ட் வேல்யூ இருந்தது, கருடன் ஆர்டிஸ்ட் வேல்யூ இருந்தது, வாழை டைரக்டர் வேல்யூ இருந்தது. இப்படி வந்து ஒரு சில படங்களும் இங்க முன்னுதாரணங்களாக சொல்ல முடியும். ஆனா எல்லாருக்கும் அது கிடைப்பதா என்பது கஷ்டமா இருக்கு. எனவே இந்த இன்டர்வியூ மூலமா நீங்க தயவுசெய்து சொல்லுங்க, அரசாங்கமும் தமிழ் திரையுலகில் இருக்கக்கூடிய சங்கங்களும் ஒன்றாக இணைந்து அது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பெப்சிக்கும் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கும் ஒரு ஒற்றுமையை உண்டு பண்ணணும்னு சொல்லி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதா நாங்க பாக்குறோம். அது சேர்ந்து இதை முறைப்படுத்தினால்தான் இந்த சிறு படங்கள் எல்லாம் வாழும், கட்டி வாழாது சார். ரொம்ப நஷ்டத்தோட தான் அவங்க திரும்ப போவாங்க. கஷ்டம்தான் சார். உங்களுடைய முந்தைய படத்துல வந்து தயாரிப்பாளருக்கும் உங்களுக்கும் வந்து இடையில வணக்கம். ஆமாங்க, அதனாலதான் இந்த படத்துல வந்து நீங்களே பொதுவாங்க சொல்லுவாங்க தயாரிப்பாளரும் டைரக்டரும் புருஷன் பஞ்சாதி மாதிரி. அது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு டைரக்டருக்கு நல்ல மரியாதை இருந்தது. அந்த சம்பவ நேரத்தில் நடந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு தெரியாமலே சில காட்சிகள் நீக்கப்பட்டிருந்தது. அதனால வந்து எடுத்த ஒரு கோபமான ஒரு படைப்பாளினாலே அவனுக்கு கோபம் இருக்கதானே செய்யும். ஆனா அதுக்கப்புறம் நாங்க சமாதானம் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் இப்பவும் நல்ல உறவுல இருக்கிறோம். அதனாலதான் அதுவும் ஒரு காரணம் தான். நான் தயாரிப்பாளர் ஆனது காரணம் 2 காரணங்க. ஒரு காரணம் வந்து என்னன்னு பார்த்தா, நம்ம நினைச்சத படமா கொண்டு வர முடியல, அது ஒரு இதா இருந்தது. இப்ப நம்மளே தயாரிப்பாளர்ன்றப்ப நம்ம நினைத்த படத்தை வந்து நம்ம கொண்டு வரலாம், 1. 2வது, நாம பிற டைரக்டர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். இப்ப வந்து நான் ஒரு 5 வளரக்கூடிய வாலிபர்களை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். யுரேகா சினிமா ஸ்கூல்ன்றது என்னுடைய தயாரிப்பு நிறுவனம். தொடர்ந்து அவங்கள வைத்து பெரிய பட்ஜெட்ல கிடையாது, சிறு பட்ஜெட்ல தொடர்ந்து படங்கள் வந்து பிற படைப்பாளிகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். அதனாலதான் நான் தயாரிப்பாளரா நான் மாறினது. வந்து நான் இன்னொன்னு சொல்றேங்க, நான் கடன் வாங்கி அதெல்லாம் கிடையாது. கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், கஷ்டப்பட்டு மீடியால இருக்கிறோம், வேலை பார்க்கிறோம். நாங்களும் இறங்கி ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் பண்ணி அதன் மூலமா வரக்கூடிய வருமானத்தை வைத்து மற்ற 400 படம் டைரக்ட் பண்ணுவேன். மற்ற இயக்குநர்களுக்கும் நான் படம் கொடுக்க போறேன். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. தேங்க்யூ, நன்றி, ரொம்ப நன்றி. ஆமா, ரிலீஸ் வந்து இப்போ சென்சார் முடிஞ்ச உடனே பிளான் பண்றோங்கம்மா. ஏன்னா சென்சார் முடியல, அதனால சென்சார் முடிஞ்சதுல இருந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளார ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் வைப்போம். ஆடியோ ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே எப்படினாலும் இந்த வருடத்துக்குள்ளார நாங்க அதை, இந்த மழை காலம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உத்தேசிச்சு தேர்வு நேரம்லாம் இருக்கு, தீபாவளி இருக்கு. ஏன்னா பெரிய பெரிய படங்கள் வர்றப்ப இது ஒரு சிறிய ஒரு படம் தான் அது. அதனால எப்படினாலும் இந்த ஒரு 3 மாதத்துக்குள்ளாக இந்த படத்தை நாங்க திரையிறந்து கொண்டு வந்துருவோம். கண்டிப்பா நாங்க ஒரு பெரிய லெவல்ல ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் வைக்கிறோம். நீங்களாம் வந்து எங்களுக்கு பெரிய ஆதரவு கொடுக்கணும். ரொம்ப நன்றி.